இன்பங்களை அறந்தாயே எம்முயுக்கு இன்பங்களை அறந்தாயே உங்கு வடு திருநாட்டில் நிலைத்தாயே அடியார்கள் பெருங்கூட்டம் இங்கு மாது மாதம் வளர்ப்பிறையில் தேரோட்டம் மலரடியில் அடியார்கள் பெருங்கூட்டம் இங்கு மாது மாதம் வளர்ப்பிறையில் தேரோட்டம் வெளியோர் பார்வை புகழ் கூட்டும் வெளியோர் பார்வை புகழ் கூட்டும் வெளிய குடிரத்தையும் தோட்டம் வெளிய குளிரத்தையும் உங்க மனு திருநாட்டில் நிலைத்தாயே பெயர் படைத்தாயே மாரியம்மன் என்பதும் அறிவுண்டு பதுவும் பல உண்டு மாரியம்மன் என்பதும் அதில் உண்டு இலைகளிலே பிணைவோர் புகழ் உண்டு இலைகளிலே பிணைவோர் புகழ் உண்டு யாரு எங்கள் மாதிரி கொடுத்த மனிதன்று எங்கள் மாதிரி கொடுத்த மனிதன்று எங்கள் மாறி நீ கொடுத்து அறிந்து உங்க மனு திருநாட்டில் நிலைத்தாயே திரு ஒளியம்மா என்ற பெயர் படைத்தாயே எங்கள் குலம் செலுத்திடும் நீகருவாயே எங்கள் குலம் செலுத்திடும் நீகருவாயே எவ்வுயிர்க்கு என்பதலை அறந்தாயே எவ்வுயிர்க்கு என்பதலை அறந்தாயே நிலைத்தாயே நீயே என் வாழ்விற்கு எதிரானவன் என்றால் போதும் இனி போக்குவான் தாயார உன்னை பாட பழக்கூட்டுவான்
வழி காட்டுவார்
பொண்டாட்டி ஒளிய ஐயா பொண்டாட்டி ஒளிய அப்பாட்டி ஒளிவா ஊரு குமரேஷ் எங்க ஊர்ல இருக்கிறாங்க சரி பொண்டாட்டி ஒளிய வப்பாட்டி வாங்கன்னு சொன்னா நீங்க ஏன் ஓடுறீங்க எங்கேயே பிறந்து எங்கேயே வளர்ந்து சரி உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து சரி உனக்கு 5 பிள்ளை பத்துக்கிட்டு சரி உனக்கு சோறாக்கி போட்டு துணிமணி தோச்சு போட்டு எல்லா வேலையும் பார்க்குறோம் பொண்டாட்டி ஆமா அம்மா உழந்து போடு பாத்து ஒரு நாளைக்கு இருக்கு காசா பிடிங்கிட்டு சரி அப்பப்பா படத்தை கரமா வரும் ஏம்மா அவன் வாழணுமா ஏன் பொண்டாட்டி ஒளிய வப்பாட்டி வாங்கன்னு சொல்லக்கூடாதா பொன் அண்ணே காரணம் என்ன சொல்லல காரணம் ஏன்னா வீட்டுக்கு போன உடனே பொண்டாட்டி சொல்ல பயங்கரமான தொல்லை எப்படி சொல்ற அரிசி இல்ல பருப்பு இல்ல குழம்பு இல்ல தண்ணிக்கு இல்ல நாத்தாங்க அப்பனுக்கு அதை செய்யல என்ன செய்யல இதை செய்யல என்ன செய்யலப்பா செய்முறை எங்க ஆ, அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை சரி ஆனா வப்பாட்டி அப்படி இல்ல ஆ, வப்பாட்டி வீட்டுக்கு போனா போதும் ஆஹா. வாங்க ராசா ம். இப்பதான் வந்தீங்களா ம். நேத்து இருந்தவனுக்கு வருஷத்து இழைச்சி போயிருக்கிறீங்க சரி சரி அப்படின்னு போட்டு உருமுன்னு ஒரு எதப்பா காசு பணத்தை ஆ, ஆமா ஏன்னா பெரியவங்க காரணம்லாம் சொல்லலைங்க ஆமா கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலே சரி குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க அதுதான் காரணம்லாம் சொல்லல இல்ல கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதுக்கு ஒரு கிளி நம்ம என்ன சொல்றோமோ அதைத்தான் செய்யும் ம்ஹும். சொன்னதே சொல்லுவோம் கிளி பிள்ளைன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க ஆமா தேவனாங்க பொண்டாட்டி ஆ, நம்ம என்ன சொல்றோமோ அதைத்தான் செய்வாங்க சரி சொல்லாததை செய்யவே மாட்டாங்க ஆஹா. நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு போவாங்க நான் வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னா அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க ஆமா இதுக்காகத்தான் சொல்றது கிளி மாதிரி பொண்டாட்டி வேணும்னு சரி இந்த குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க ஏன் சொன்னாங்க குரங்குல ஒரு சிப் வாழைப்பழத்தை கொண்டு கொடுத்து பாருங்க ம், நம்ம கைக்கு திரும்ப வருமா வராது வராது ஆ, ஒரு குரங்குல ஒரு மாலையை கொண்டு கொடுத்து பாருங்க ம், நம்ம கைக்கு திரும்ப வருமா வராது வராது ஆ, அதே மாதிரிங்க வப்பாட்டி கைக்கு எது போகுது ம், அது நம்ம கைக்கு திரும்ப வராது அப்புறம் ஏன் அவன் வாழணுங்கிற வப்பாட்டி வச்சுக்கலாம் வேணாம் முடியல வேண்டாம் அண்ணே ஆ. இப்ப நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க சரி ஒரு வண்டி ஓட்டுறோம் நீங்க ம். இடையில வந்து பஞ்சர் ஆகி போகுது ஓஹோ பஞ்சர் ஆனா என்ன செய்வோம் ஸ்டெப்னு வச்சுக்குவா அப்போ ஒரு வண்டிக்கு ஸ்டெப் இருக்கும்போது நம்ம ஆமா ஓ நீ சொல்றது நல்லது ஏய், புருஷன் மட்டும் சண்டை வை ஏம்மா பொண்டாட்டி ஊருக்கு போட்டா ஊருக்கு போயிட்டா அப்போ அப்பாட்டி தேவைப்படும் தேவைப்படும்ல அப்போ பொண்டாட்டி வாழும் அப்பாட்டி வாழும் சொல்லு அப்படி சொல்லுங்க அதனால பொண்டாட்டி வாழட்டு அப்பாட்டி வாழட்டும் அப்படி சொல்லுங்க பொண்டாட்டி வாங்க வப்பாட்டி வாங்க பக்கம் மேலவும் சரி இன்னைக்கு அமர்ந்திருக்கிற ஒளி பெருக்கியும் சரி ஆமா உண்மையுமே அருமையான ஒரு ஒளி பெருக்கி மனமார்ந்த நன்றி நன்றியான வணக்கம் இந்த மாதிரி மட்டும் அமைஞ்சிச்சு வைங்க சரி பக்கம் பக்கம் மாசத்துல 35 நாள் ஆடலாமுங்க கூட்டு புண்ணாக்கு ஒரு மாசத்துக்கு நாள் எத்தனை நாள் 30 நாள் 32 வரும் 30 32 வரும் 35 நாள் ஒருத்தர் அப்ப மாசத்துல அதிகபட்சம் 32 நாள் வரைக்கும் அவ்வளவுதான் உடனே அடுத்த மாதத்துல வந்து 3 நாள் கடை வாங்கிடுவோம் அந்த கடை வாங்குற பத்தி ஊதா அந்த விட்டு ஆமா நம்ம இடத்துல கடை வாங்குற புத்தி எப்போ வந்துச்சு எப்போ வந்துச்சு அப்ப கிடையாது மாமா நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கோமா இல்லையா பள்ளிக்கூடம் போகும்போது பாருங்க அங்கேதான் முக்கியமான கணக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த கணக்கு கூட்டல் கணக்கு கழித்தல் கணக்கு வகுத்தல் கணக்கு பெருக்கல் கணக்கு இந்த கணக்கையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான கணக்கு ஒரு கணக்கு இருக்குது என்ன கணக்கு கட்டை வாங்கி கழிக்கிறது கடை வாங்கி கழிக்கிறது அப்பே வந்து சொல்லி கொடுக்குறாரு அந்த கட்டை வாங்கி கழிக்கிற கணக்குல பத்தெல்லாம் அடுத்த ஸ்தானத்துல இருந்து 10 கடை வாங்கி சொல்லி என்னைக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு அன்னைக்கு ஆரம்பிச்சு நம்மளுக்கு எல்லாம் கடை வாங்குற புத்தி
அன்னைக்கே வாத்தியார் கடனை வாங்கத்தான் சொல்லியிருக்காரு, கொண்டு அடைக்க சொல்லல. இது வரைக்கும் கடனை வாங்கிக்கிட்டு இருக்காரு. எது வரைக்கும்? இது வரையில. ஆமா, இது எப்ப வரைக்கும்? இது வரையிலும் கடனை வாங்கிக்கிட்டு தான் இருக்காரு. கொண்டு போய் அடைச்சா வாடு கிடையாது. ஏன்னா சொல்ல நம்ம மாத்தலாமா? மாத்தக்கூடாது. அண்ணே, இந்த கடை வாங்கின போல தின்னுட்டு நஞ்ச நமுத்தி தருவாங்க. சரி, கடை கொடுத்தவங்க முறை மரத்தை குடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அது? வாங்கின கடனை திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? போன் பண்ணோம்னா போனா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறான். அப்படின்னா வீட்டுக்கு வெளியில பூட்டை போட்டுட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிறான். சரி, இப்ப ஆளே கட்டியா குடிக்க முடியறது இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடை கொடுத்தவங்க மரத்தை குடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, இந்த கடை வாங்கின இந்த கடனை கொண்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கு. ஆனா இருந்தா அந்த கடை கேட்டு இந்த பணம் வச்சிருக்கிற பகுமானத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? தம்பி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்க விளக்கு போட்டுட்டோம், அதனால போயிட்டு நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி திருப்பி போட்டுறது. சரி, இவனு கட்டில பொண்டாட்டி பிள்ளை குட்டி பூராத்தி கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு போட்டுட்டு 5 வட்டிக்கு கொடுக்கறதுல 15 வட்டியா இருந்தாலும் சரி, எப்படி கடனை வாங்கி கொண்டு ஆஸ்பத்திரியில கொண்டு கொட்டிட்டு அப்பதைக்கு கொடுக்கணும்ல. ஆமா, எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி மறாதனால அதே வீட்டுல போய் நிக்கிறது. சரி, மறாதனால என்ன பண்ணுவாங்க? நீ வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, அதனால நீ போயிட்டு ஒரு வாரம் சென்று வா, அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டுறது. சரி, இந்த கடனை வாங்கி கையில பிடிச்சான்னு வைங்க. எதை கையில பிடிச்சா? பணத்தை. அப்பதான் இவன் திட்டம் போட்டுருவேன். என்னது? 10 தடவை நடக்க விட்டேன், உன்னை குறைஞ்சது 10 வருஷம் ஆச்சு நடக்க விடல அப்படின்னு சொல்லி இவன் திட்டம் போட்டுருவேன். சரி, ஆமா, ஏன்னா கடனை கேட்டுவோம் ஒரு தடவை கொடுத்துட்டாங்க, திரும்ப கொடுத்துருவேன். ஆமா, இவனுக்கு கொடுத்த வசூல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி காலில் கொடுத்து கையில விழுந்து எப்படி கொடுத்த பணத்தை வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நின்றது. ஏன்னா அடிச்சா அசல் போச்சு, ஆமா, வஞ்சா வட்டி போச்சு. ஆக மொத்தத்துல கொடுத்த பணத்தை எப்படி வசூல் பண்ணணும்? அதுக்குள்ள போலீஸ் கூடுவாங்க. ஆமா, இதையும் விட குறவல அப்படியே போய் பிடிச்சமா வட்டியை முதல்ல வச்சுட்டு மறு வேலை பாருன்னு போய் நின்றுட்டான்னு வைங்க, கடை வாங்கினது அப்படியே பண்ணி வச்சிருக்கேன். எப்படி தெரியுமா? இதுக்கு மேல என்கிட்ட கடனை கேட்டு நீ தொல்லை பண்ணுன, என் சாவுக்கு காரணம் நீதான் காரணம், எழுதி வச்சு செத்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறது. அதனால என்ன பண்றது? கொடுத்த பணத்தை வசூல் பண்ண அப்படின்னு சொல்லி, ஏன்னா வாங்கின கடனை திரும்பி கொடுத்துட்டா எப்படியா இருந்தாலும் ஒரு அவசரத்துக்கு போய் இன்னும் உடனே காசை கொடுத்துருவாங்க. ஆமா, மிரட்டிட்டான்னு வைங்க, அது 10 பேருக்கு சொல்றேன், 10 20 பேராயிரம் 20 40,000. ஆமா, அதுக்கப்புறம் வகுத்த வரைக்கும் ஒரு மாத்தா வாங்கணும் கூட யாரும் 10 ரூபாய் காசு கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? ஆமா, என்னண்ணே ஒன்னும் பிரச்சனை இல்லை, எதா இருந்தாலும் நம்ம ஜமானத்துக்கு போய்கிட்டே இருப்பான். பெரியவர்களே, மதிப்பிற்கும் மரியாதை தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருமடி மக்களை, டியூட்டி டிக்னிட்டி டிசிப்ளின் சொல்லப்பட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காக்க வந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அதாவது சாதாரண நீங்களும் சார்ந்தனை சார்ந்தால் குலம் என்று சொல்வராம் குரலில் வைப்பது உண்டோ? சரி, குலவன் சமயம் பிள்ளைவன் சென்றால் குலம் என்று சொல்வராம் கவனிவர பிடியோர் விட்டோம். அதாவது மழை வருஷிக்கும் காலத்திலே சுத்த சமமான அத்தமான தண்ணீரை அடித்துக் கொண்டு சாகரம் சமத்தத்திரமே சேர்க்கலாம். அத்தண்ணீர் வெறுக்காதே தன் இனம் என்று சேர்க்கலாம் கடல். அந்த போல நாங்கள் நடிக்கின்ற நாடகத்தில் சொல் குற்றம், பொருள் குற்றம், தாள குற்றம், மேல குற்றம், நடிப்பின் குற்றம், ஒழிப்பின் குற்றம் எக்குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பது அள்ளி, குலம் என்பது அள்ளி. தாங்கள் பிள்ளைகள் எவ்வளவு தவறு எப்படி தூக்கி போட்டு மினி மினி ஆளு காலைய பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, நீங்க 4 பேர் சேர்த்து பஞ்சாயத்து பண்ணி நாங்க பஞ்சாயத்து பண்ணி அப்போ போய் சொல்லுவாங்க, பஞ்சாயத்து பண்ணி ஓச்சு விட்டுருவீங்க. ஆமா, தாங்கள் பிள்ளைகள் எவ்வளவு தவறு எப்படி ஆதரித்து மன்னிப்பீர்களோ அதுபோல என்னை சார்ந்த நடிகர்களையும் ஆதரவு உதவுமாறு வெக்கப்பனோடு நடக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை எந்த வேலை? எல்லா வேலையும் கஷ்டம் தான். எல்லா வேலையும் கஷ்டம். ஆமா, ஒவ்வொரு ஊர்ல இருந்து நம்ம நாடக நடிகர் சங்கத்துக்கு வந்து நம்ம சாமான்லாம் கொண்டு வந்து ஒரு வேலை படுத்தி வேலை ஏற்றி கொண்டாந்து நாடகத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கணும். ஆமா, அப்படின்னு நம்ம சேடப்படிக்கு வந்திருக்கோம்ல. நம்ம பாக்குற வேலை கஷ்டமான வேலையா? கஷ்டம் தான். வேலை கஷ்டமான வேலையே கிடையாது. கரண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, சரி நாடகத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கணும், திருவிழாவை சிறப்பா நடத்தி கொடுக்கணும். ஆமா, அப்படின்னு ஒளி ஒளி நிலைத்தார்கள். சாமான் வந்து போட்டுருக்காங்க 3 நாளா செட் பண்றதுக்கு. செக் பண்ண 3 நாளா இல்ல? ஆமா, 3 நாள் என்ன அட்வான்ஸ் வாங்குறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்து செக் பண்ணனும். ஆமா, அது முடிஞ்ச உடனே 3 நாள் ஆயிரம் கலெக்டர் இருக்கு. ஆமா ஆமா, ஒரு தூரம் கஷ்டப்பட்டு பாக்குறாங்களே, அப்ப பாக்குற வேலை கஷ்டமான வேலை. கண்டிப்பா கஷ்டமான வேலை. கஷ்டமான வேலையே
கிடையாதுங்க. அப்புறம் 10 மாசம் ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம நம்மளாம் சுமந்து பெற்றெடுக்க தாய் தகப்பன். ஆமா அவங்க சுமந்து பெற்றெடுக்க நம்மளால வந்திருக்க முடியுமா? கண்டிப்பா வர முடியாது. அவங்க பாக்குற வேலை கஷ்டமான வேலையா? என்னால பார்த்தா எப்படி? அதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாதுங்க. ஆமா, ஏன்னா உயிர் போற நிலைமையில உயிரை கொடுத்து காப்பாற்றுறவர் மருத்துவர்கள். ஆமா, அவங்க பாக்குற வேலை கஷ்டமான வேலையா? அப்புறம் எப்படி? கஷ்டமான வேலை தான். அதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாதுங்க. இரவுன்னு பாராம பகல்னு பாராம எல்லையில நம்ம காவல்துறை அதிகாரியை காவல் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, ஏன்னா எந்த அதிகாரிக்கு கவர்மெண்ட் அதிகாரிக்கு லீவ் இருந்தாலும் இருக்கு, இந்த மருத்துவர்களுக்கு இந்த காவல்காரருக்கு மட்டும் லீவே கிடையாது. கிடையாது, கண்டிப்பா அவங்களுக்கு மட்டும் லீவே கிடையாது. ஆமா, அவங்கெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் லீவ்னு சொல்லி போட்டு எடுத்துட்டு போனாதான். இல்லைனாக்கா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து லீவ் கொடுத்தாலும் அவங்களுக்கு லீவ் கிடையாது. ஆமா, அப்பேற்பட்ட வேலை பார்க்கற அவங்க பாக்குற வேலை கஷ்டமான வேலையா? அப்புறம் எந்த கஷ்டமான? அதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாது. அப்புறம் ஏன்னா வெயில்னு பாராம மழையிலும் பாராம சொந்த பந்தம் தாயி தகப்பேன் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் எல்லையில காவல் காத்து ஒரு ராணுவ வீரர்கள் அவங்க பாக்குற வேலை கஷ்டமான வேலையா? சரி பண்ணிட்டு இருக்கா, சரி பண்ணி. ஹலோ 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 ஹலோ. ஆமா, எதுல விட்டு? வாயில விட்டேன். அடையா, வார்த்தைய வாயில விட்டுன்னு சொல்லுவாங்க. மொட்டை மொட்டையா வாயில விட்டு. இவ்வளவு தூரத்துக்கு வந்து எல்லையில காவல்காரர் ராணுவ வீரர்கள் அவங்க பாக்குற வேலை கஷ்டமான வேலையா? அப்புறம் எது கஷ்டப்படுறது? அதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாதுங்க. எது கஷ்டமான வேலை தெரியுமா? எது? இந்த ஊருக்கு பாக்குறாங்க வர 100 நாள் வேலை. 100 நாள் வேலை, அதுதான் கஷ்டமான வேலையா? எப்படி சொல்லி என்ன பண்ற? உண்மையத்தான் சொல்றேன். என்ன பார்த்தா ஆத்தா மருங்க சிரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது என்ன தெரிஞ்சிருக்குது. அதுதான் கஷ்டமான வேலை. அப்படி காக்காசு வேலையா இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை, மத்திய கவர்மெண்ட் வேலை. அதனால பாருங்க, ஏன்னா இந்த 100 நாள் வேலைக்கு போறவங்க பாருங்க, இந்த அளந்தோட இடத்த மட்டும் சுத்தம் பண்ண மாட்டாங்க. அவங்க சுத்தம் பண்ற இடம் எது தெரியுமா? எது? மரத்தடி நிழலுதான். சரி, ஆமா, இந்த மரத்தடி நிழல் எதுக்கு சுத்தம் பண்றாங்க? எதுக்கு? உட்காந்து புரணி பேசுறதுக்கு. நீங்க பேசாம இருங்க மாமா. ஆமா, ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளுக்கு போத பரிச்சட்டை வாங்கி கொடுக்குறாங்களோ இல்லையா? ஆமா, இந்த 100 நாள் வேலைக்கு போறவங்க ஆளுக்கு ஒரு பரிச்சட்டை கொண்டு போயிருவாங்க. அங்க போய் பரிச்சை எழுத போறாங்க, கணக்கு பாக்குறதா? அது கிடையாதுங்க. வேலையை முடிச்ச உடனே பரிச்சட்டை தூக்கி குப்பரை போட்டது தாயக்கட்டை போட்டுருவாங்க. தாயக்கட்டை போட்டு உருட்ட ஆரம்பிச்சுட்டான்னு வைங்க, ஊருக்குள்ள 4 குடும்பம் உருள ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, ஏன்னா இந்த 100 நாள் வேலைக்கு போனதை பார்த்த உடனே ஏன் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டான். எந்த பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டிங்க. எந்த பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டிய தொட்டு தாலி கட்டின சொந்த பொண்டாட்டி. வாடகை கொடுத்துங்க, சொந்த பொண்டாட்டிதான். அதைத்தான் சொல்றேன். அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்க, ஏங்க நீங்க நாடகத்துக்கு போயிடுறீங்க. சரி, நாடகத்துக்கு ஒரு ஆளத்தான் இருக்கிறேன். அதனால எனக்கு ஒரு 100 நாள் வேலை அட்டை வாங்கி பதிஞ்சு கொடுத்துருங்க. சரி, ஆளோட ஆள நானும் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி என்கிட்ட கேட்க, என்ன கேட்டா? 100 நாள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, ஏன்னா அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை? நாடகத்துக்கு போற காசை வச்சு நம்ம கடைங்க அப்படியே கட்டிக்கலாம், வீட்டுல பொண்டாட்டி வேலைக்கு போற காசை வச்சு வீட்டுல சாப்பாட்டுக்கு வாங்கிக்கலாம். சரி, அப்படின்னு சொல்லி அப்பதான் நான் யோசனை பண்ணினேன். என்ன யோசனை? ஏன்னா சில பேர் நினைப்பாங்க, அத்தடி என் மாமனார் மாமியார் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேன், வெளியே வேலைக்கே விட மாட்டேன், நான் சம்பாரிச்சு கொண்டாந்து போட்டு என் பொண்டாட்டிய நான் காப்பாத்துவேன் அப்படின்னு. சரி, அதே முட்டாள்தானா? என்னது? ஏன்னா புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து உழைக்கணும். ஏன்னா இன்பத்திலையும் பங்கெடுத்துக்கணும், துன்பத்திலையும் பங்கெடுத்துக்கணும். கண்டிப்பா, உண்மைதானே? உண்மைதான். ஏன்னா பொண்டாட்டி வேலைக்கு விட மாட்டேன்னு சொல்லி பெரிய எல்இடி டிவியை வாங்கி வீட்டுல கொண்டு வச்சு விட்டாருன்னு அவன் பாட்டுக்குல ரிமோட்டை வாங்கி கையில கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டான்னு வைங்க, இது வாட்டுக்குள்ள பெரும் தரித்திரிய நாடகத்தவா பார்த்து. சரித்திர நாடகமா? பூரா சரித்திர நாடகம் நம்ம ஆடுறது, அது பாக்குறது ஒரு சரித்திர நாடகம் தான். ஆமா, மாமியாளுக்கு எப்படி விஷ வைக்கிறது, கொழுந்தனாரை எப்படி வளைச்சு போடுறது, இந்த மாதிரி கதை தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்த மனைவி எப்படி கெடுக்கிறது, அடுத்த மனைவி எப்படி கெடுக்கிறது, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதனால அந்த மாதிரி இருக்க கூடாது. புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து வேலைக்கு போனாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். என் பொண்டாட்டிக்கு அட்டையை வாங்கி பழிஞ்சு கொடுத்துட்டேங்க. சரி, என் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டா. முதல் நாள் பாருங்க, போன உடனே உண்டு வேலை உண்டுன்னு போய் வேலையை முடிச்சு தனியா போய் உட்காந்துட்டான். இவருக்கு அனுபவம் இல்ல, முதல் நாள் வேலைக்கு போயிருக்கா, இவங்களுக்கு அனுபவம் இல்ல. அதனால வேலையை முடிச்சுட்டு தனியா போய் உட்காந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். மறாவது நாள் இவன் வேலைக்கு போயிருக்கான். சரி, அப்ப பாருங்க, இந்த வேலைக்கு போன பாருங்க, இந்த 5 பேரு 10 பேர்னு குரூப்பா பிரிச்சு விடுவாங்க, குழுவா பிரிச்சு விடுவாங்க. குரூப்புக்கு 10 பேரு. ஆமா, 10 பேரு 15 பேரு அப்படின்னு சொல்லி குரூப்பா பிரிச்சு விடுவாங்க. ஆமா, இந்த குரூப்பா பிரிச்சு விட்டதுல பாருங்க, இவன் வேலையை முடிச்சுட்டு தனியா போய் உட்காரலாம்னு போக, சரி, அப்பதான் ஒரு பொம்பளை என் பொண்டாட்டியை கூப்பிட்டு இருக்குது. கூப்பிட்டு, என்னடி நீ மட்டும் தனியா போய் உட்கார்ற,
பாடி நம்மளுக்கு தலையை விரிச்சு போட்டு பேணு பாப்போம்னு என் பொண்டாட்டிய கூப்பிட. சரி. என் பொண்டாட்டிக்கு சரி நம்ம சும்மா தானே இருக்கிறேன், அதனால போய் தலையை விரிச்சு போட்டு பேணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி போய் தலையை விரிச்சு போட்டு உட்கார. சரி. பின்னாடி உட்காந்து ஒரு பொம்பளை ஆளு பேணு குத்த ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் என் குடும்பத்துல சாம்பராணி அள்ளி போட்டிருக்காரு. அப்பதான் ஆரம்பிக்குது. ஏன்டி உன் புருஷன் நாடகத்துக்கு போறானாம்ல, நாடகத்துக்கு போறாக்க பப்புனுக்கு போடுறானாம்ல, பப்புனுக்கு போடுறவங்க டான்ஸுக்கார பிள்ளை கட்டி பிடிச்சிட்டு ஆடுவாங்கலாம், கைய பிடிச்சிட்டு ஆடுவாங்கலாம், சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றானா, ஒரு குத்துக்கு ஒரு பேச்சு இல்ல டான்ஸ்கார பிள்ளைக்கு செலவழிச்சிட்டு வந்துடுறானா அப்படின்னு ஏத்தி விட்டாங்க. அது ஒரு கும்பல இல்ல, இன்னைக்கு ஒரு கும்பல நாளைக்கு ஒரு கும்பல அர்த்தம். ஆமா, மாத்தி மாத்தி ஏத்தி விட்டு இருந்திருக்காங்க. ஆனா என் பொண்டாட்டி என்னை விட்டு கொடுக்காம சொல்லியிருக்கா பாருங்க. அப்படி மட்டும் நினைக்காதே, என் புருஷன் அப்படி மட்டும் நினைக்காதே, நாடகத்துக்கு போயிட்டு வந்தா பஸ்ல எடுக்கிற டிக்கெட் முதற்கொண்டு பஸ்ல இருக்க டிக்கெட் முதற்கொண்டு என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சிருவாரு. இவ்வளவுதான் சம்பளம் வாங்கினேன், இவ்வளவுதான் செலவழிச்சு, இவ்வளவுதான் பஸ்ல டிக்கெட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வரவு செலவு கணக்க சரியா கொண்டாந்து ஆதாரத்தோட என்கிட்ட காமிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி என்னை விட்டு கொடுக்காம சொல்ல. சரி. சொல்லி கொடுத்த உங்களால என்ன சொல்லி தெரியுமா? என்ன சொல்லுது? அடி அப்படி மட்டும் நினைக்காதே, எவன் ஒருத்தன் வரவு செலவு கணக்க சரியா ஆதாரத்தோட கொண்டாந்து காமிக்கிறானா அவங்கிட்ட முழு களவாணித்தனமும் இருக்கும்னு கிளப்பி விட்டாங்க. எல்லா பழக்கம் இருக்கு அப்படின்னு கிளப்பி விட இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை அப்படி களவாணித்தனம் இருந்தா எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது இருந்தாலும் இருக்குமோ இவ யோசனை கேட்க ஆரம்பிச்சுட்டா. சரி. அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்குற பொம்பளைக்கு சொல்லியா கொடுக்கணும், அது வாட்டுக்களை கிளப்பி விட்டாங்க. அடியே உன் புருஷன் நாடகத்துக்கு போயிட்டு வர்றால, நாடகத்துக்கு போயிட்டு வந்தோம் வீட்டுல சட்டையை கழட்டி போட்டு தூங்குறாள். ஆமா, தூங்கும் போது நீ என்ன பண்ற, விறுவிறுன்னு சட்டையை போய் எடுத்து பிரட்டி பாரு. பிரட்டி பார்த்தா என்னக்கா தெரியும்னு இவ கேட்டு இருந்திருக்கிறான். அப்ப என்ன சொல்லிருக்கா தெரியுமா? என்ன சொன்னா? அந்த சட்டையில குங்குமம் போட்டு ஒட்டி இருந்துச்சுன்னு வை, உன் புருஷன் டான்ஸ்கார பிள்ளைய கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆடுறேன். சரி. நம்பர் 1 கிளப்பி விட்டாரு. சரி, ஒருவேளை குங்குமம் போட்டு இல்லன்னா நான் என்னக்கா செய்ய அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி கேட்க அந்த சட்டையை லேசா மோந்துவாரு. வேற வீட்டு போறதுக்கு நான் என்னதான் பண்றது? அப்புறம் நாங்க எந்த இதத்தை நம்ம ஒரு நாளைக்கு வேற ஒண்ணு இல்லாம சரி நம்ம வந்து வீட்டை பொண்டாட்டியத்தை வாங்க போடுற மாதிரி இதெல்லாம். ஆமா, பொண்டாட்டியில நம்ம வாங்க போடலாம்னாலும் நமக்கு தலை வெடிச்சு போயிடும். இந்த மாதிரி ஒண்ணு வரலனாலும் நமக்கு தலை வெடிச்சு. ஆமா, அதனால அது ஒரு ரொம்ப இருக்கட்டு போயிட்டே இருக்கேன். நம்ம வந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு பாருங்க. 2வது நாள் இவன் என்ன பண்ணிருக்கா, என்ன பண்ணா, புருஷன் நாடகத்துக்கு போயிட்டு வந்தா உடனே சட்டை கட்டி போட்டு தூக்குறான்ல. ஆமா, அப்ப சட்டை எடுத்து மோந்துவாரு. மோந்து பார்த்தா என்ன காரணம் இவ கேட்டு இருந்திருக்கா. அந்த சட்டையில மல்லிகைப்பூ வாசனை வந்துச்சுன்னு வை, உன் புருஷன் டான்ஸ்கார பிள்ளைய கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆடுறியா, குடும்பத்தை கெடுத்துறாங்க. நம்பர் 2 கிளப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ வாசனை வந்தா என்னக்கா செய்ய? சரி. இவ யோசனை கேட்க என்ன, அந்த சட்டை நீ உதறிப்பாரு. உதறி பாத்தியானாக்க என்னக்கா இவ கேட்டு இருக்கா. அந்த சட்டையில தலைமொழி மட்டும் ஒட்டி இருந்துச்சுன்னு வை, உன் புருஷன் டான்ஸ்கார பிள்ளைய கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆடுறான். ஒண்ணு வந்துரு. நம்பர் 3 கிளப்பி விட்டாங்க. என் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டான். சரி. மறுநாள் வேலைக்கே போலங்க, லீவ போட்டு வீட்டுல இருக்கிறா. ஆமா, நான் நாடகத்துக்கு போயிட்டு வந்தோமா என்னடி வேலைக்கு போல அப்படின்னு கேட்கிறேன். எனக்கு உடம்புக்கு முடியல, ஒண்ணுக்கு முடியல, வேலையை பார்த்துக்கிட்டு போயா அப்படின்னு கடுப்பா பேசினால சந்தேகம் வந்துருச்சு. ஆமா, என்னடா ஒரு நாள் ஒரு பொழுது நம்ம பொண்டாட்டி இப்படி சண்டை ஓட மாட்டாளே, இன்னைக்கு இவளை கடுப்பா பேசுறாளே, நம்ம குடும்பத்துல ஏற ஆரம்பிச்சிருச்சு இருக்கு. நம்ம வாட்டுக்கள் பேசாம போய் படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சட்டையை காட்டி போட்டு நான் போய் படுத்தல. உடம்பு சட்டையை எடுத்து பரட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் நினைச்சிட்டு ஒருவேளை அழுக்கு மூட்டி இருக்கும் போல இருக்கு, அதனால இவன் ஊற வச்சு துவைக்க பாக்குறா. சரி அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். விரட்டி பாத்துக்கிட்டு திட்டு இன்னும் முடந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சட்டை நான் நினைச்சிட்டு ஒருவேளை வேற ஒன்னத்தை அடிக்கும் போல இருக்கு, அதனால அந்த ஏரியல் பவுடர் கப் ஹோட்டல் இருக்குல்ல, இதை ஊற வச்சு துவைக்க பாக்குற போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். மோந்து பார்த்துக்கிட்டு இருந்தவன் திட்டு இன்னும் உதறி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உதறி பார்த்த உடனே பாருங்க சட்டை பட்டல்ல நீளமான தலைமுடி ஒண்ணு சிக்கிருச்சு. ஆமா, தலைமுடி சிக்கின உடனே பொட்டாட்டி வந்தமே ஏன் முடியல வச்சு அளவு வச்சு பாக்குறான். ஆமா, ஏன் முடியும் குட்டையா இருக்குது, ஏன் பொட்டாட்டி முடியும் அளவு வச்சு பாக்குறான்.
அவளை போற வருஷம் தான் குலசாமி கோயில போய் மொட்டை எடுத்து கொண்டு வந்து விட்டுருக்குது. சரி. அவன் முடியும் குட்டியா இருக்குது, என்னடா நம்ம முடியும் குட்டியா இருக்குது, நம்ம புருஷனோட முடியும் குட்டியா இருக்குது அப்படிங்கிற சந்தேகத்துல அடிச்சு எழுப்பின உடனே இது எந்த பொம்பளையோட மசுரு சரி அப்படின்னு கேட்க அந்த இதை சமாளிக்கிற பாருங்க. எப்படி நாடகத்துக்கு போனா நான் ஆம்பளை வேஷம் மட்டுமா போடுறேன், பொம்பளை வேஷம் போடுறேன்ல. ஐயோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே பேசலாமா? நன்றி நன்றி. சரி நான் ஒரு நினைப்புல வந்திருப்பேன் நல்லபடியா தொழில் செய்யணும் அப்படின்னு. ஆனா நீங்களும் இப்படி பண்ணீங்க. ஆத்தா மகளே அனுபவிச்சு போதீங்களே சென்ன பகவதிமன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் கோவில் முன்பாக அமைந்துள்ள மின்னல் கலையரங்கில் தங்களது நாடக அமைப்பாளர் மணப்பாறை S.A. ராஜகுரு அம்சப்பிரியா அவர்கள் கலை குழுவினர்கள் வழங்கும் கதம்ப காவிக் அதிபர் இந்த நாடகத்தின் அடிப்படை நடிகை சேவர்கள் தங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் தெரிவது கடமை என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக உலகின் அமைந்த கட்டணங்கள் சென்றடலாம் பேரும் புகழை பெற்று வரும் அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் மணப்பாறை சேர்ந்த M.A.R. முருகேசன் அவர்கள் ஜமீனாக இருந்து காத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக புயல் குணம் சென்று நாட்டு மக்களால் அல்லாசி பெற்று வரும் அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருமை சகோதரி மணப்பாறை சேர்ந்த S.R. அம்சப்பிரியா அவர்கள் ஜமீன் அம்மாளாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக நடுப்பிசை கத்திரிகள் சென்றடலாம் பேருகளை பெற்று வரும் அன்பிற்கு பாசத்திற்குரிய அருமை சகோதரர் R.P. ரத்னம் அவர்கள் மற்றொரு பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக
சென்றமாம் தலைக்கிற காலை என்று தனி முத்திரை வைத்து வரும் அன்புக்கு மாசத்திற்குரிய அருமை சகோதரி தூரமுச்சை சேர்த்து ஏபி செல்வி அவர்கள் டான்ஸ் ஆட நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக சென்றமாம் தலைக்கிற காலை என்று தனிப்பொடி நாட்டி வரும் அன்பிற்கும் மாசத்திற்குரிய அருமை சகோதரி தூரமுச்சை சேர்த்து பி முத்திரை செய்தவர்கள் மற்றொரு டான்ஸ் ஆட நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு பக்கம் மேலமாகவும் பக்கா மேலமாகவும் அமைந்த ஹார்மோனியம் கலைஞர் சென்று சிறகவனா பேருமலை பெற்று வரும் அன்பிற்கும் வசதிக்குரிய அருமை சகோதரர் மணப்பாறை சேர்ந்த கே என் ரெங்கா அவர்கள் ஹார்மோனியம் பின் பாட்டு. மருதங்க சக்கரவர்த்தி மருதங்க புத்துவான் என்று சென்றவனால் பேருமலை பெற்று வரும் அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருமை மாமா மணப்பாறை சேர்ந்து எஸ் ஏ ராஜ ஒருவர்கள் மிருதங்கம்மன் டோலக்